ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, இன்றைக்கி புரட்டாசி அமாவாசை. அதனால் காலையில் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு பசங்க வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ நான் காலையில் எங்கள் வீட்டுக்காரர் காலையில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. மத்தியானம் 12 மணிக்குள்ள சீக்கிரம் சமைச்சிட்டு ஒரே தான் மத்தியானம் சாப்பாடு காக்காய்க்கு வச்சுட்டு விரதம் விடுறது. இப்போ ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் செய்யலை. இது வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் வறுத்து வச்சு இந்த பக்கம் ஜவ்வரிசி வெந்துக்கிட்டு இருக்கு. ஜவ்வரிசி பாயசம், ஜவ்வரிசி சேமியா பாயசம் வைக்க போகிறேன். இது கீரை பொரியல், சாதம், சாம்பார் வச்சாச்சு. சரி, கொஞ்சமாக வடை சுடலான்னு சொல்லிட்டு வடைக்கு மாவை ஆட்டிக்கிட்டு இருக்கேன். மாவு நல்லா ஆட்டிருச்சு, வடைக்கு மாவை ஆட்டியாச்சு. அல்ல வேண்டிதான். ஏன்னா 2 காய் தான் வெஞ்சனம் வச்சுருக்கேன். 2-3 காய் செய்வாங்க. நம்ம மெயினாக காரப்பொடி பழக்கம் வாழைக்காய் வறுக்கணும், பூசணி கீத்து சாம்பார் வைக்கணும், அப்புறம் கீரை பொரிப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அவங்க பெரியன்னு சமைப்பாங்க. ஆனால் முக்கியமாக இது 3 செய்வாங்க. இது வடைக்கு மாவு, கொஞ்சமாக வடை சுட்டாங்க. வடை பாயசத்தோட இந்த மாதிரி விரதம் விட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க, நம்மளும் அதே மாதிரி செய்கிறோம். பச்சை மிளகா போட்டேங்க, ஒன்று நறுக்கிட்டு அரைப்படவே இல்லை. பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவும் நம்ம வடையில் சேர்க்கலை. ஒரு பச்சை மிளகாவும் நான் மிக்சியில் தான் பெரும்பாலும் ஆட்டுவேன், கிரைண்டரில் ஆட்ட மாட்டேன். மிக்சியிலே ஆட்டிடுவேன். நான் மிக்சியில் ஆட்டினா ரொம்ப கம்மியாக வரும் வடை. ஒரு 10 வடை தான் வருது வழக்கு மாவுக்கு. இது பாருங்கள், கொஞ்சம் கூட வருது மாவு. இந்த மாதிரி ஆட்டினோம்னா மாவு கொஞ்சம் கூட வரும். கிரைண்டரில் ஆட்டினோம்னா, மிக்சியில் ஆட்டினோம்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்காண்டி நான் சரி இதில் ஆட்டுவோம். அப்படியே இட்லிக்கும் ஊற போட்டு ஆட்டிடலாம். ஏன்னா கிரைண்டர் உளுந்து மட்டும் ஆட்டினா கழுவவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அதனால் கட்டாயம் இதுக்காண்டியே நான் கிரைண்டரில் வடைக்கு ஆட்ட மாட்டேன். கொஞ்சமாக போட்டேன்னா மிக்சியிலே ஆட்டிடுவேன். ஏன்னா கிரைண்டர் கழுவவே முடியாது, உளுந்து மட்டும் போட்டோம்னா. அதனால் நான் இன்றைக்கி இட்லிக்கு ஊற வச்சுட்டேன். இதை கழுவிட்டு இட்லிக்கு மாவு ஊற வச்சுருக்கோம், அதை போட்டு ஆட்டிக்கிட்டோம்னா நமக்கு அரிசி போட்டு ஆட்டிட்டோம்னா கழுவுறதுக்கு ஈஸியாகிடும். எப்போவுமே மாவாட்டும் போது ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு ஆட்டிடுங்க. அப்போ தான் கிரைண்டர் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசி 2வது ஆட்டுவேன். நான் அப்படி தான் ஆட்டுவேன், நீங்களாம் எப்படின்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஆட்டினோம்னா நமக்கு கிரைண்டர் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வலுவலுன்னு இருக்கும். இதே நம்ம அரிசியை போட்டு ஆட்டிட்டோம்னா நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவினாலே போதும், நல்லா நீட்டாகிடும். அப்புறம் நம்ம விலைக்கு வச்சிடலாம். இந்த கிரைண்டர் வாங்கி 4 வருஷம் ஆச்சுங்க. சூப்பராக இருக்குது, அல்ட்ரா கிரைண்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிரைண்டர். என்ன இந்த மாதிரி ஏதாவது நறுக்கி போட்டோம்னா அரைப்படாது. அது எல்லா கிரைண்டர்லேயுமே சின்ன கிரைண்டரில் அரைப்படாது. சரி, அடுத்து நம்ம வடையை சுட்டுட்டு பார்க்கலாம்.